அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன் உயிருக்கு இன்னாமை தான் அறிவான் என்கோலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் மற்ற உயிர்களுக்கு அத்துன்பங்களை செய்தல் என்ன காரணத்தினாலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சாலுமே நம்ம ஏன் மற்றவங்களுக்கு அதை செய்யறோம் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறார். திருக்குறள் எண் 318 அதிகாரம் இன்னா செய்யாமை. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை நிதிநிலை அறிக்கையுடன் தாக்கல் செய்ய முடிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மத்திய அரசாங்க அளவில் தான் இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நடைமுறை அப்படிங்கிறது நமக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படிங்கிறது நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். அந்த பிப்ரவரி 1க்கு முன்னாடி நாள் பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய அந்த நாளுக்கு முந்தைய தினம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் வெளியிடுவாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை தமிழகத்துல ஒரு சில மாற்றங்களோட முதல் முறையா கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கான ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறத தயார் செஞ்சு இருக்காங்க. சோ அந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது பட்ஜெட்டுக்கு முந்தைய நாள் இல்லாம பட்ஜெட் என்னைக்கு தாக்கல் செய்யப்படுதோ அந்த அன்னைக்கே பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறதும் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க. இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய பொருளாதார போக்கு, பொது நிதி, வறுமை, வேலை வாய்ப்பு, நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்த விவரம், இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமா இருக்கும். வந்தோடனே நம்ம ஃபுல்லா பார்த்துரும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு விண்வெளி சார்ந்த ஒரு செய்தி இருந்துச்சு. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளூ கோல்டு நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் 2வது விண்கலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ கோல்டு அப்படிங்கிற இந்த விண்கலம் பார்த்தோம்னா நிலவுல தரையிறங்கி இருக்கு. அதே மாதிரி நிலவுல இறங்கி இருக்கக்கூடிய பிரைவேட் செக்டாரை சேர்ந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனுடைய பெயர் தான் ப்ளூ கோல்ட். அந்த நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் அந்த தனியார் நிறுவனத்துடைய பெயர். இவங்க நாசாவோட சேர்ந்து இந்த ஒரு விண்கலத்தை வந்து நிலவுல தரையிறக்கியிருக்காங்க. சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல தலைப்புல நம்ம பார்த்தோம்னா நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் 2வது விண்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முதல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன, அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் பிப்ரவரி 22ஆம் தேதி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் முதல்ல ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி டு லேண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் இன் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நிலவுல ஒரு விண்கலத்தை தரையிறக்கிய தனியார் நிறுவனம் அப்படிங்கிற பெயரை பெற்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ அவங்க அனுப்பின அந்த விண்கலம் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிஷியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிஷியஸ், செகண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ கோல்டு அப்படிங்கிறது. சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இருந்து முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.